அத்தியாயம் 10 பதங்கள் 12, 13. அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளது. பொருளுரை: தனிப்பட்ட ஆத்மாவிடமிருந்து பரமன் வேறுபட்டவர் என்னும் கருத்து இந்த இரு பதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை இப்பதங்களின் மூலம் மாயாவாத தத்துவவாதிகளுக்கு பரமபுருஷர் வழங்குகிறார். இந்த அத்தியாயத்தில் பகவத்கீதையின் மிக முக்கியமான 4 பதங்களை கேட்ட பிறகு அர்ஜுனன் எல்லாவித சந்தேகத்திலிருந்தும் முழுமையாக விடுபட்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான். நீரே பரபிரம்மன், புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் என்று அவன் உடனடியாக தைரியமாக அறிவிக்கின்றான். அனைவரையும் தோற்றுவிப்பவன் நானே என்று கிருஷ்ணர் முன்பே கூறியுள்ளார். எல்லா தேவர்களும் எல்லா மனிதர்களும் அவரையே சார்ந்துள்ளனர். மனிதர்களும் தேவர்களும் அறியாமையின் காரணத்தால் தங்களை பூர்ணமானவர்கள் என்றும் பரமபுருஷ பகவானிடமிருந்து சுதந்திரமானவர்கள் என்றும் எண்ணுகின்றனர். பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இந்த அறியாமை முற்றிலும் விளக்கப்படுகிறது. இதனை முந்தைய பதத்திலேயே பகவான் விளக்கினார். இங்கே வேத விதிமுறைகளுக்கு ஏற்ப அவருடைய கருணையால் அர்ஜுனன் அவரை பரம உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்பதால் அர்ஜுனன் பரம உண்மை என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் அவரை முகஸ்துதியாக கூறுகிறான் என்று கருதக்கூடாது. இந்த இரு பதங்களில் அர்ஜுனனால் கூறப்படுபவை அனைத்தும் வேத வாக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும் என்றும் மற்றவர்களால் முடியாது என்றும் வேத வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. இப்பதங்களில் அர்ஜுனனால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்தும் பரபிரம்மனை சார்ந்துள்ளதாக உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்தும் தன்னை சார்ந்துள்ளதாக கிருஷ்ணர் ஏற்கனவே விளக்கியுள்ளார். அனைத்தும் எவரை சார்ந்துள்ளதோ அந்த பரம புருஷரை அவரை பற்றி எப்போதும் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே உணர முடியும் என்று உறுதி செய்கிறது. கிருஷ்ணரை பற்றிய அத்தகு நிரந்தர சிந்தனை சமரணம் எனப்படும். இது பக்தி தொண்டில் வழிகளில் ஒன்றாகும். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதால் மட்டுமே ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு இந்த ஜட உலகிலிருந்து விடுபட முடியும். வேதங்களில் தூய்மையானவர்களில் மிக தூய்மையானவர் என்று பரமபுருஷர் ஏற்கப்படுகிறார். தூய்மையானவர்களில் மிக தூய்மையானவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்பவன் தனது பாவச் செயல்களில் இருந்து தூய்மை அடையலாம். பரமபுருஷரிடம் சரணடையாதவரை பாவச் செயல்களின் பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது. கிருஷ்ணர் பவித்திரமானவர் என்று அர்ஜுனனின் கூற்று வேத இலக்கியங்களின் கூற்றுகளுக்கு ஏற்புடையதாகும். மேலும் நாரதரை தலைமையாக கொண்ட மிகச்சிறந்த சான்றோர்களும் இதனை உறுதி செய்துள்ளனர். கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். ஒருவன் எப்போது அவரின் மீது தியானம் செய்து அவருடனான திவ்யமான உறவினை அனுபவிக்க வேண்டும். அவரே உன்னதமான இருப்பிடம், உடல் தேவைகள் மற்றும் பிறப்பு இறப்பிலிருந்து அவர் விடுபட்டவர். அர்ஜுனன் மட்டும் இதனை உறுதி செய்யவில்லை. எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் சரித்திரங்களும் இதையே கூறுகின்றன. எல்லா வேத நூல்களிலும் கிருஷ்ணர் இவ்வாறே வர்ணிக்கப்பட்டுள்ளார். நான் பிறப்பற்றவன் என்ற போதிலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இவ்வுலகில் தோன்றுகின்றேன் என்று அவரே 4ஆம் அத்தியாயத்தில் கூறுகின்றார். அவரே ஆதிபுருஷர். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் அவருக்கு எந்த காரணமும் இல்லை. அனைத்தும் அவரிடமிருந்து தோன்றுபவையே. இந்த பக்குவமான ஞானத்தை பரமபுருஷரின் கருணையினால் மட்டுமே பெற முடியும். கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறான். நாம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள விரும்பினால் இந்த இரு பதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதுவே குரு சீட பரம்பரையை ஏற்றுக்கொள்ளுதல் எனப்படும். சீட பரம்பரையை பின்பற்றாதவன் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது. இது பெயரளவிலான பட்டக்கல்வியினால் சாத்தியமல்ல. துரதிர்ஷ்டவசமாக வேத நூல்களில் இவ்வளவு சான்றுகள் இருந்தும் தங்களது ஏட்டுக்கல்வியால் கர்வமுற்று இருப்பவர்கள் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரை என்னும் கருத்தில் பிடிவாதத்துடன் உள்ளனர். பதம் 14. கிருஷ்ணர் தாங்கள் எனக்கு கூறியவற்றையெல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்கித்துவத்தை அறிய முடியாது. பொருளுரை:
அசுரத்தன்மை கொண்டவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்பதை அர்ஜுனன் இங்கே உறுதி செய்கின்றான். அவரை தேவர்களாலேயே அறிய முடியாத போது நவீன உலகின் பெயரளவு அறிஞர்களை பற்றி என்ன சொல்வது? பரமபுருஷரின் கருணையினால் பரம உண்மை கிருஷ்ணரே என்றும் அவரே பக்குவமான நபர் என்றும் அர்ஜுனன் புரிந்து கொண்டான். எனவே நாம் அர்ஜுனனின் பாதையை பின்பற்ற வேண்டும். பகவத்கீதைக்கு அர்ஜுனன் அதிகாரம் பெற்றவனாவான். 4ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கான சீட பரம்பரையை விடுபட்ட காரணத்தினால் தனது நெருங்கிய நண்பனாகவும் சிறந்த பக்தனாகவும் தன்னால் கருதப்பட்ட அர்ஜுனனின் மூலமாக மீண்டும் ஒரு சீடத் தொடரை கிருஷ்ணர் ஸ்தாபித்தார். எனவே இந்த கீதோபனிஷத்திற்கான எமது அறிமுகத்தில் கூறப்பட்டுள்ளது போல் பகவத்கீதை பரம்பரை மூலமாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சீட பரம்பரை இழக்கப்பட்ட போது அதனை புதுப்பிப்பதற்காக அர்ஜுனன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். கிருஷ்ணன் கூறியவை அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். அர்ஜுனனின் உதாரணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். பின்னர் நாம் பகவத்கீதையின் சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பதம் 15. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். பொருளுரை: அர்ஜுனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் போன்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரம புருஷருடன் உறவு கொண்டுள்ளவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். நாத்திக அல்லது அசுர எண்ணம் கொண்டவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷரிடமிருந்து ஒருவனை விலக்கிச் செல்லும் மனக்கற்பனைகள் மிகவும் மோசமான பாவமாகும். கிருஷ்ணனை அறியாதவன் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்க முயற்சி செய்யக்கூடாது. பகவத்கீதை கிருஷ்ணரால் உரைக்கப்பட்டதாகும். இது கிருஷ்ண விஞ்ஞானம் என்பதால் அர்ஜுனன் எவ்வாறு புரிந்து கொண்டானோ அவ்வாறு கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதனை நாத்திகர்களிடமிருந்து பெறுதல் கூடாது. பரம உண்மை 3 விதங்களில் உணரப்படுகின்றது. அருவ பிரம்மன், உள்ளிருக்கும் பரமாத்மா, இறுதியாக பரமபுருஷ பகவான். எனவே பரம உண்மையை புரிந்து கொள்பவன் அதன் இறுதி நிலையில் பரமபுருஷ பகவானிடம் வருகின்றான். சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அருவ பிரம்மனையோ உள்ளிருக்கும் பரமாத்மாவையோ உணர்ந்த முக்தி பெற்ற மனிதனும் கூட பகவானின் வீக்கியத்துவத்தை, அவர் ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அத்தகு மனிதர்கள் கிருஷ்ணா என்னும் நபரால் பேசப்பட்ட பகவத்கீதையின் பதங்களின் மூலம் பரமபுருஷரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். சில சமயங்களில் அருவவாதிகள் கிருஷ்ணரை ஓர் அதிகாரம் பொருந்திய நபராக அல்லது பகவானாக ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெற்ற நபர்களில் பலரும் கிருஷ்ணரை புருஷோத்தமராக, உத்தம புருஷராக அறிய முடியாது. எனவே அர்ஜுனன் இங்கு அவரை புருஷோத்தமர் என்று அழைக்கின்றான். மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாழிகளின் தந்தை என்பதை ஒருவன் அறியாமல் இருக்கலாம் என்பதற்காக அர்ஜுனன் அவரை பூதபாவன என்று அழைக்கிறான். எல்லா உயிர்வாழிகளின் தந்தையாக அவரை ஒருவர் அறிந்து கொண்டாலும் அவரே பரம ஆளுநர் என்பதை அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் பூதேஷ, எல்லாரையும் கட்டுப்படுத்தும் பரம ஆளுநர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் கிருஷ்ணரை எல்லா உயிர்வாழிகளின் பரம ஆளுநர் என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லா தேவர்களுக்கும் மூலம் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் தேவதேவர், எல்லா தேவர்களாலும் வணங்கப்படும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தேவர்களாலும் வழிபடப்படும் கடவுள் அவரே என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லாவற்றின் பரம உரிமையாளர் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் ஜகத்பதி என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றிய உண்மை அதனை உணர்ந்த அர்ஜுனனின் மூலம் இப்பதத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றது. கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்ள நாம் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும்.